السلام عليكم ورحمة الله وبركاته. الحمد لله الحمد لله حمدا كثيرا كما أمر، ونشهد أن لا إله إلا الله وحده لا شريك له، ونشهد أن سيدنا محمدا عبده ورسوله، صلى الله على محمد وعلى آله وأصحابه ما اتصلت عين بنظر. فقال تبارك وتعالى في كلامه العزيز: أعوذ بالله من الشيطان الرجيم، بسم الله الرحمن الرحيم، وما خلقت الجن والإنس إلا ليعبدون. صدق الله مولانا العلي العظيم. وقال النبي صلى الله عليه وسلم: حق الله على العباد أن يعبدوه ولا يشركوا به شيئا. صدق رسول الله صلى الله عليه وسلم. அளவற்ற அருளாளனும் நிகரற்ற அன்புடையவனுமாகிய அல்லாஹு ஜல்ல ஷானுஹு வ தஆலாவின் திருநாமத்தினால் இந்த சிறிய உரையை ஆரம்பம் செய்கின்றேன். அல்லாஹுவின் நல்லடியார்களே, நேசர்களே, தாய்மார்களே, சகோதரிகளே, புனிதமான ரமதானுடைய மாதத்தினுடைய ஆரம்ப கட்டத்தை அடைந்தோம். அதிலும் முதலாவது 10க்கு விடை கொடுத்து விட்டோம். தற்போது 2வது நடுப்பத்தில் இருந்து கொண்டிருக்கிறோம். இதுவரைக்கும் நாம் நோட்டு நோன்புகளை, நாம் ஓதிய குர்ஆன்களை, நாம் கேட்ட துஆக்கள் மற்றும் தொழுகையில் அல்லாஹுக்காக ஈடுபட்ட அத்தனை அமல்களையும் அல்லாஹ் முழுமையாக அங்கீகரித்தல்வானாக. ரமதானுடைய மாதம் வந்துவிட்டால் சொர்க்கத்தினுடைய வாசல்கள் திறக்கப்பட்டு விடுகிறது, நரகத்துடைய வாசல்கள் மூடப்பட்டு விடுகின்றன, அழிச்சாட்டியம் புரிகின்ற ஷைத்தான்கள் விலங்கினப்படுகின்றனர் என்று முஹம்மதுர் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்லி இந்த புனிதமான ரமதானுடைய மாதத்தினுடைய கண்ணியத்தை சொல்லி தந்திருக்கிறார்கள். அந்த ரமதானை தந்த அல்லாஹுக்கு நன்றி செலுத்துவோம். நோட்ட நோன்புகளை அல்லாஹ் அங்கீகரிக்க வேண்டும் என்று அல்லாஹ் துஆ கேட்போம். அதோடு சேர்த்து முதலாவது, 2வது, 3வது என்ற முழு ரமதானுடைய 3 10களையும் அல்லாஹ் எங்களுக்கு தர வேண்டும். அதிலும் குறிப்பாக கடைசி 10 வருகின்ற லைலத்துல் கத்ருடைய பாக்கியத்தை அல்லாஹ் நம் அத்தனை பேரும் தந்தருவானாக. இன்றைய உரையிலே அல்லாஹுவையும் அவனுடைய ரசூலையும் இன்னும் ஈமான் கொள்ள வேண்டிய அம்சங்களை ஏற்றிருக்கின்ற நாம் அல்லாஹுடைய விஷயத்திலும் அவருடைய அடியாருடைய விஷயத்திலும் மிகவும் பொறுப்பாக நடந்து கொள்ள வேண்டும் என்பது பற்றி சில வார்த்தைகளை சொல்லலாம் என்று கருதுகிறேன். ஹுகூக்குல்லாஹ் என்ற ஒரு பகுதி இருக்கிறது, ஹுகூக்குல் இபாத் என்று இன்னும் ஒரு பகுதி இருக்கிறது. ஹுகூக்குல்லாஹ் என்பது ஒரு அடியான் அல்லாஹுக்கு செலுத்த வேண்டிய சில பொறுப்புகள், கடமைகள் என்பது அர்த்தம். ஹுகூக்குல் இபாத் என்பது அடியார்கள் தங்களுக்குள் அடுத்தவர்களுக்கு செய்ய வேண்டிய கடமைகள் என்பதன் கருத்தாகும். இந்த 2 பொறுப்புகளும் மிக முக்கியமானது. மனிதன் இந்த உலகத்துக்கு அனுப்பப்பட்டதின் நோக்கமே வமா ஹலகுத்துல் ஜின்ன வல் இன்ஸ இல்லா லியஅபுதூனி, ஜின்களையும் மனிதர்களையும் நான் எனக்கு வணக்கம் செய்வதற்காகத்தான் படைத்தேன் என்று அல் குர்ஆன் சொல்கிறது. அல்லாஹுவை வணங்குவது, அவனை சந்தோஷப்படுத்துவது, அவனுக்கு செய்ய வேண்டிய கடமைகளை முழுமையாக நிறைவேற்றுவது மிக முக்கியமாக பொறுப்பாக இருப்பது போல அல்லாஹுடைய அடியார்களுக்கு செய்ய வேண்டிய மிக முக்கியமான பொறுப்புகளை நிறைவேற்றுவதும் அவன் மீது பெரிய கடமையாக இருக்கிறது. ரமதானுடைய மாதம், ரமதானுடைய முதலாவது 2வது 10 அடைந்திருக்கின்ற நாம் அந்த 2 பொறுப்புகளையும் சரியாக நிறைவேற்றுகிறோமா, நிறைவேற்ற தலைப்பட்டிருக்கிறோமா என்பதை சிந்திப்பது மிக முக்கியமானது. அந்த அடிப்படையில் ஹுகூக்குல்லாஹ் எனப்படுவது அல்லாஹுக்கு நாம் செய்ய வேண்டிய முக்கிய கடமைகள். சொன்னார்கள் முஹம்மதுர் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம், ஹக்குல்லாஹி அலல் இபாத், அடியார்கள் அல்லாஹுக்கு செய்ய வேண்டிய கடமைகளில் மிக முக்கியமானது ஐயஅபுதூஹு, அவனை வணங்க வேண்டும் என்பது. வலா யுஷ்ரிகு பிஹி ஷைஅன், அந்த அல்லாஹுக்கு நிகராக எதையும் இணை கற்பிக்க கூடாது என்பதுதான் மிக முக்கியம். அதே நேரத்தில் அல்லாஹுடைய கடமைகள் என்று சொல்லும் பொழுது, அவனுக்கு செய்ய வேண்டிய மிக முக்கியமான உரிமைகள் என்று சொல்லும் பொழுது, முதலாவது தௌஹீத் என்ற ஒருமைத்துவம். ஃபஅபுதில்லாஹ
முஹ்லிஸல் லஹுத்தீன். அல்லாஹ் தஆலா அல் குர்ஆனிலே அல்லாஹ்வை நீங்கள் களப்பட்ட நிலையில் வணங்குவீராக என்று அல் குர்ஆன் சொல்லுகிறது. இதே போல அல்லாஹ்வுக்கு ஷிர்க் செய்யாமல் இருப்பது, இன்னல்லாஹ லா யக்ஃபிரு அன் யுஷ்ரக பிஹி ஷைஅன், இணை கற்பிப்பதை ஒரு நாளும் அல்லாஹ் மன்னிக்க போவதில்லை என்று வசனங்கள் சொல்லுகின்றன. இதே போல வணக்க வழிபாடுகளோடு சம்பந்தப்படும் பொழுது வஅகீமுஸ் ஸலாத்த, தொழுகையை நிலைநிறுத்துவீர்களாக, வாத்து ஜக்காத்த, ஜக்காத்தை கொடுத்து வருவீர்களாக, குதிப அலைக்குமுஸ் ஸியாமு, நோன்பு நோக்க வேண்டும் என்பது போன்று, வலில்லாஹி அலன்னாஸி ஹஜ்ஜுல் பைத்தி, ஹஜ்ஜி யார் மீது கடமையோ, யார் சக்தி பெற்றிருப்பாரோ அவர் ஹஜ்ஜி செய்வது போல, இதே போல ஒவ்வொரு விஷயமும் அல்லாஹுடைய இபாதத்தோடு வணக்க வழிபாடுகளோடு சம்பந்தப்படுகின்ற அத்தனை கடமைகளையும் நாம் நிறைவேற்ற வேண்டும். குறிப்பாக எல்லா நிலையிலும் அல்லாஹ் பயந்து நடப்பதையும் மிக முக்கியமான இபாதத்தாக கருத வேண்டும். யா ஐயுஹல்லதீன ஆமனுத்தகுல்லாஹ, ஈமான் கொண்ட ஜனங்களே நீங்கள் அல்லாஹ் பயந்து நடந்து கொள்ளுங்கள் என்று குர்ஆன் சொல்லுகிறது. இதே போல அல்லாஹ் எங்களுக்கு தந்திருக்கின்ற அருளுக்கு நன்றி செலுத்துவது, லஇன் ஷக்கர்தும் லஅஸீதன்னகும், நீங்கள் நன்றி செலுத்தினால் உங்களுக்கு நிச்சயமாக நான் அதிகப்படுத்துவேன் என்று குர்ஆன் சொல்லுகிறது. இதே போல தௌபா செய்வது, வதூபு இலல்லாஹி ஜமீஅன், எல்லா விஷயங்களிலிருந்தும் அல்லாஹ்வின் பக்கம் நீங்கள் தௌபா செய்து மீண்டு கொள்வீர்களாக என்று, இப்படி அல்லாஹு ஜல்ல ஷான்ஹு வ தஆலா ஒரு அடியான் தன்னோடு தொடர்பான, தன்னோடு சம்பந்தப்பட்ட விஷயத்தில் பல கடமைகள் இருக்கின்றன என்று உணர்த்துகிறார். இதே போல மனிதர்களை பொறுத்தவரையில் மனிதர்களுக்கு செய்ய வேண்டிய மிகப்பெரிய பொறுப்புகள் இருக்கின்றன. மறுமையுடைய நாளையிலே அல்லாஹுக்கு செய்ய வேண்டிய எத்தனையோ கடமைகளை முறையாக சரியாக நிறைவேற்றியவன் மறுமையுடைய நாளில் மிகப்பெரிய நஷ்டவாளியாக நிற்பான். அவன் பங்களோக்காரனாக இருப்பான். எதுவுமே இல்லாமல் அவன் நஷ்டவாளியாக நின்று கேவலப்பட போகின்றான் என்று சொன்னார்கள் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். வெறுமனே அல்லாஹுடைய கடமையை மட்டும் நிறைவேற்றி அடியார்களுக்கு செய்ய வேண்டிய கடமைகளை பிழை செய்திருந்தால் அவன் மிகப்பெரிய நஷ்டவாளி அவன்தான். ஒரு நாள் சஹாபாக்கள் இருந்த இடத்தில் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம், அத்ததுரூன மனில் முஃப்லிசு, மிகப்பெரிய நஷ்டவாளி யார் என்று உங்களுக்கு தெரியுமா, பங்களோட்காரன் யார் என்று தெரியுமா, கைசேதத்துக்குரியவன் யார் என்று தெரியுமா என்று கேட்ட பொழுது சஹாபாக்கள் பல கருத்து சொன்னார்கள். அந்த நேரத்தில் ரசூல் சொன்னார்கள், மறுமையுடைய நாளில் சில மனிதர்கள் வருவார்கள், யஅதி யௌமல் கியாமதி பிஸ்ஸலா, தொழுகை, சியாம், நோன்பு, இது போன்ற இன்னொரு அமல்களை கொண்டு வருவார்கள். அந்த மலைகளை போன்ற பெரும் பெரும் இபாதத்துகளாக இருந்த போதிலும் இந்த நிலையில் இன்னும் சில மனிதர்கள் அவனை நோக்கி வருவார்கள். வந்து, உலகத்திலே இவன் எனக்கு அநியாயம் செய்தான், யஅதி வக்கது ஷதமஹாதா, இவன் எனக்கு ஏசினான், வதரபஹாதா, இவன் எனக்கு அடித்தான், அக்கல மாலஹாதா, இவன் இன்னாருடைய பொருளை அபகரித்தான் என்றெல்லாம் இவன் மீது வழக்குகள் தொடுக்கப்படும். கடைசியில் இவன் செய்த இபாதத்துகள் எல்லாம் தீர்ந்து போய்விடும். அநீதி இழைக்கப்பட்டவர்களுடைய பாவங்களும் இவன் மீது சுமத்தாட்டப்பட்டு கடைசியில் இவன் நரகத்தில் தூக்கி வீசப்படுவான் என்று சொன்னார்கள் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். எனவே அல்லாஹுடைய கடமையை முழுமையாக நிறைவேற்றுவோம். அடியார்களுக்கு செய்ய வேண்டிய கடமைகளை உணர்ந்து செயல்படுவோம். குறிப்பாக பெற்றோருக்கு நாம் செய்ய வேண்டிய உரிமைகள் இருக்கின்றன. உறவினர்களோடு உறவு முறைகளை பேணி நடப்பது என்பது அது மிக முக்கியமான உரிமையாக இருக்கிறது. இதே போல நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கூறினார்கள், லா யதுகுலுல் ஜன்னத காத்திஉன், உறவு முறைகளை துண்டித்து வாழ்பவன் ஒருபோதும் சுவர்க்கம் செல்ல போவதில்லை. அவன் எவ்வளவுதான் அல்லாஹுடைய விஷயத்தில் இபாதத்துகள் செய்திருந்த போதிலும் அடியார்களுக்கு செய்ய வேண்டிய அந்த உரிமைகள் பேணாத பொழுது இவன் நரகத்தில் செல்லுவான், சுவர்க்கம் செல்ல முடியாது என்பதை இந்த ஹதீஸை சுட்டி காட்டுகின்றன. இதே போல அன்பாக, மரியாதையாக, உதவி ஒத்தாசை வழங்கி, பொருளாதார உதவி செய்து கொண்டு, இன்பத்திலும் துன்பத்திலும் துணை நின்று, விட்டு கொடுத்து மன்னித்து நடப்பதுதான் உறவுகளோடு நாம் செய்ய வேண்டிய மிக முக்கியமான பண்பாகும். இதே போல பக்கத்து வீட்டார், அயலவர் உரிமை, ஹஸ்ரத் ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் மிகவும் முக்கியமாக சொன்னார்கள். மாசால ஜிப்ரீல் யூசினி, சொன்னார்கள் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம், மாசால ஜிப்ரீல் யூசினி பில் ஜாரி, ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவர்கள் அயலவர் வீட்டு விஷயத்தில் அடிக்கடி எனக்கு பல விஷயங்களை சொல்லிக் கொண்டிருந்தார்கள். நான் கடைசியில் வாரிசுரிமையில் இவர் பங்காளியாகி விடுவாரோ என்று பயப்படும் அளவுக்கு ரசூலுல்லாஹ் சொல்லிக் கொண்டிருந்தார்கள் என்று ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அயலவர் உரிமை விஷயங்களை சொல்லித் தருகிறார்கள். இதே போல கணவன் மனைவி அவர்களுக்கு மத்திய உரிமைகள், இன்னும் குழந்தைகளுக்காக நாம் செய்ய வேண்டிய பொறுப்புகள், ஏழைகளுக்கு இதே போன்று வாய்விட்டு கேட்கக்கூடிய ஏழைகள், வாய்விட்டு கேட்காத ஏழைகள், இப்படிப்பட்டவர்கள் நாம் செய்ய வேண்டிய உதவிகள், ஜக்காத்து, சதகா,
உரிமை, அவர்களின் மானத்தை காப்பது, சமூக பாதுகாப்பு கொடுப்பது, நீதி கோரும் உரிமை, இப்படி பல விஷயங்களை எங்களுக்கு பொறுப்பு இருக்கின்றன. தொழிலாளர்கள், எங்களுக்கு தொழில் புரியக்கூடியவர்கள், அவருக்குரிய உரிமை சொன்னார்கள் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம், அஅத்துல் அஜீர அஜ்ரஹு கப்ல அன் யஜிஃப அரகுஹு. ஒரு கூலியில் வேலை செய்யக்கூடியவன் அவனுடைய வியர்வை காய்வதற்கு முன் அவனுக்குரிய ஊதியத்தை கொடுத்து விடுங்கள் என்று சொன்னார்கள் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். இப்படியே நாம் செய்கிற தொழிலில் நேர்மை காட்டுவது, நியாயமாக நடந்து கொள்வது, வாக்குறுதியை காப்பாற்றுவது, அடுத்தவனை கொலை செய்யாமல் இருப்பது, வீண் பழி சுமத்தாமல் இருப்பது, புறங்கூறாமல் இருப்பது, மோசடி செய்யாமல் இருப்பது, அநியாயமாக அடுத்த சொத்தை அபகரிக்காமல் இருப்பது போன்ற இது எத்தனையோ விஷயங்களை சொல்லலாம். இதுவெல்லாம் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் எங்களுக்கு அடுத்த உரிமைகளோடு சம்பந்தப்பட்டு சொல்லித் தருகிறார்கள். சொன்னார்கள் ரசூலுல்லாஹ், மன் கானத் லஹு மظலமா யஅஹீஹி மின் அரலின் அவ் ஷைஇன் ஃபல்யதஹல்லல்ஹு. சொன்னார்கள் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம், உங்களில் யாராவது இந்த உலகத்தில் யாராவது ஒருவனுக்கு அநீதி இழைத்திருந்தால், அவன் மானம் மரியாதையை கை வைத்திருந்தால், ஏதாவது சொத்து செல்வத்தை அபகரித்திருந்தால், இந்த உலகத்திலே அதற்குரிய ஹலாலை தேடிக்கொள்ளட்டும். மறுமையில் நமது நன்மைகள் மற்றவர்களுக்கு கொடுக்கப்பட்டுவிடும். நன்மை தெரிந்துவிட்டால் அவர்களின் பாவங்கள் நம்மீது சுமத்தாட்டப்பட்டுவிடும். மனதை உருக்கும் சிந்தனை, ஒரு மனிதன் தொழுகை, நோன்பு, ஹஜ்ஜி எல்லாம் செய்திருக்கலாம். ஆனால் அவன் ஒருவரின் மனதை உடைத்திருந்தால், ஒரு அனாதையின் உரிமையை பறித்திருந்தால், ஒரு பெண்ணின் கண்ணீருக்கு காரணமாக இருந்திருந்தால், அவன் மறுமையில் வெறுமனே நின்றிருப்பான். நமது கடமை என்ன? அல்லாஹ்வின் உரிமைகளை பாதுகாப்பது, மனிதர்கள் உரிமைகளை மிகவும் கவனமாக காப்பது, யாரிடம் அநியாயம் செய்திருந்தால் உடனே மன்னிப்பு கோருவது, ஏதாவது பிழையாக அபகரித்த சொத்துக்களை திருப்பி கொடுப்பது, அடுத்தவருடைய மானங்களை பறித்திருந்தால் அவரிடம் மன்னிப்பு கேட்பது, மனங்களை காயப்படுத்தியிருந்தால் அவரிடம் சென்று மன்னிப்பு கேட்பது போன்ற நல்ல செயல்களை செய்வோம். முடிவாக இந்த உலகில் நாம் வாழ்வது குறுகிய நாட்கள் தான். ஆனால் ஹுக்கூக்குல்லாஹ், அல்லாஹுக்கு செய்வதின் கடமைகளையும் மற்றும் ஹுக்கூக்குல் இபாத் என்ற அல்லாஹுக்கு செய்வதே கடமைகளைப் போல அடியார்களுக்கு செய்வதின் கடமைகளை குறித்தும் மிகவும் கவனமாக நடப்போம். நல்லதை செய்வோம், நல்லவர்களாக வாழுவோம். இந்த ரமதானுடைய மாதம் எங்களுக்கு இது போன்ற விஷயங்களை முறையாக கற்றுத்தருகிறது. எனவே அல்லாஹுடைய விஷயத்திலும் கவனமாக நடப்போம். அடியார்களுக்கு செய்ய வேண்டிய உரிமைகளை அறிந்து தெரிந்து செயல்பட்டு மறுமையுடைய நாளையில் நஷ்டவாளியின் கூட்டத்தில் அல்லாஹ் எங்களை காப்பாற்றி மிகப்பெரிய வெற்றி பெற்ற ஜெயசீலர்களாக, பாக்கியவான்களாக எங்களை ஆக்கிரல்வானாக. மேலான ஜன்னத்துல் ஃபிர்தௌஸுடைய பாக்கியத்தையும் மக்களுக்கு தந்தருவானாக. வாஹிர் தஅவானா அனில் ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். வஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு.